ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபேரி டேல் அனிமே சீரிஸோட எபிசோட் 10. ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்க்காம இருக்கிறவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நாம இப்போ கசகசன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்ததும் மேஜிக் கவுன்சில காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் ஐசன்வால்ட் கில்ட் டிஃபீட் ஆனதுனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம இருக்கக்கூடாது, இன்னும் நிறைய டார்க் கில்ட் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு, அவங்களையும் தடுக்கிறதுக்கு நம்ம பிளான் போட்டாகணும் அப்படின்னு சொல்றாப்ல. இன்னும் சில பேர் செரஃப் மேஜிக் மறுபடியும் தப்பான கைகளுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் என்ன இருந்தாலும் ஃபேரி டேல் கில்ட் மெம்பர்ஸ் தான் இந்த வாட்டி நம்மளை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாப்ல. பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு அதை ஒத்துக்கிறா. வெறும் 5-6 மெம்பர்ஸ் சேர்ந்து மொத்த கில்டையும் அழிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஒத்துக்கிட்ட மனசுலனாலும் லல்லபாய் மேஜிக் ஏதாச்சும் ஒரு கில்டு மாஸ்டரை கொண்டிருந்தாலோ கண்டிப்பா கவுன்சில்ல இருக்கிற நம்மள நிறைய பேரோட பொசிஷன்ஸ் பேருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. இந்த மனுஷனோட பேரு ஜூலா பெர்னாண்டஸ். அந்த மனுஷன் சொன்னதை கேட்டு நிறைய பேர் அஃபெண்ட் ஆயிருந்தாங்க. எங்க மேல பழிய தூக்கி போடாத அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி பெர்னாண்டஸ் அப்படி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, மேஜிக் கவுன்சில் தான் தடை செய்யப்பட்ட மேஜிக் எல்லாம் பாதுகாக்க வேண்டியது. அவங்க கிட்ட இருந்து தான் அந்த தடை செய்யப்பட்ட மேஜிக் எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. சப்போஸ் அது மூலியமா யாராச்சும் இறந்து போனா பழி எல்லாமே இவங்க மேலதான் விழும். அதைத்தான் அந்த மனுஷன் சொல்லிருப்பாப்ல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம லூசியை காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. அதுல இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே எழுதுறா. மெயினா டார்க் கில்ட் எதிர்த்து இவங்க சண்டை போட்டதையும் சேர்த்துதான். ஆனா அம்மா, எனக்கு பயமா இருக்கிற விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த எரிகோர் பையன் மட்டும் தப்பிச்சு போயிட்டான். சப்போஸ் அவன் ஃபேரி டேல் கில்ட பழி வாங்கணும்னு திரும்ப வர கூட செய்யலாம். ஆனா அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட வேண்டாம். ஃபேரி டேல் கில்ட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் கூட தான் நானும் ஹாப்பியும் இருக்கும். சோ அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடாதீங்கன்னு அந்த லெட்டர் எழுதி முடிக்கா. மனசுக்குள்ள எனக்கு ஷாப்பிங் போய் ஆகணும் அப்படின்னு புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேல. பக்கத்துல பார்த்தா கிரே நம்ம லூசியை கூப்பிட்டு 70,000 ஜுவல்ஸுக்கு இந்த இடம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றான். பாவம் புள்ள திடீர்னு அவனை பார்த்ததும் பதறி போயதா, என்ன மைத்துக்கிட்ட என் வீட்டுக்குள்ள சட்டை எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவ கத்த. அதுக்கு அவன் சம்பந்தமே இல்லாம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சட்டை போடல அப்படின்னு சொல்றான். என்ன இலவ வேணா இருந்துட்டு போட்டு இப்ப வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு அவ கத்த. நீ என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டமா, இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் இப்ப வந்தேன். என்னதே மறந்துட்டியா, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எரிசா கிட்ட நட்சு சேலஞ்ச் பண்ணிருப்பான். ஒன்ஸ் நம்ம கில்டுக்கு திரும்பினதும் ரீமேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பாம்ல. அந்த சண்டை இன்னைக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றான். அந்த சண்டை நடக்க போற இடத்த காட்டுறாங்க. அங்க எக்கச்சக்கமான பேர் அந்த சண்டையை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம லூசியா அந்த இடத்துக்கு போறா. மேரா ஜெயனா அந்த இடத்துல தான் இருக்கா. லூசியை கூப்பிடுறா. அவங்க உண்மையிலேயே சண்டை போட போறாங்களான்னு இவ கேட்க, ஆமா அவங்க சீரியஸா இருக்காங்கன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் ஃபேரி டேல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ல இருக்கிற 2 பேர் சண்டை போட்டா அது நல்லவா இருக்கும் அப்படின்னு அவ கேட்க, கிரே அதை கேட்டுட்டு ஸ்ட்ராங்கான டீமா என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்க. அதுக்கு லூசி, நீயே நட்சு அப்புறம் எரிசா 3 பேர் தானே டாப் 3 இந்த ஃபேரி டேல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது யாரு உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றது அப்படின்னு கிரே கேட்கா. மேராஜ் என்னோட மூஞ்சே ஒரு மாதிரி வாடி போயிருது. கிரே அதை கவனிச்சுட்டு, நீ தான் அதை சொன்னதா, அதுக்குன்னு நான் உன்னை தப்பா எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாரும் ஃபேரி டேல்ல ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ்னு பார்த்தா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேராஜன் பாவம் அழுகவே ஆரம்பிச்சிருந்தா. அவங்க 3 பேரோட டீம் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு தான் நான் அப்படி சொன்னேன், எதுக்காக என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கா. இப்ப அந்த டாபிக் தூர போட்டுட்டு யார் இந்த மேட்ச்ல ஜெயிப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கிரே கண்டிப்பா எரிசா அவனை கிரஷ் பண்ண போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப சண்டை ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை வருஷம் ஆச்சு இப்படி நம்ம சண்டை போட்டு? இல்ல நட்சோ அப்படின்னு எரிசா கேட்க, நான் சின்ன பையனா இருக்கேல என் கூட சண்டை போட்டு என்னை நீ ஜெயிச்சிட்ட, இல்லனா கண்டிப்பா நான் தான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு நட்சோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதையும் பாத்துருவோமே அப்படின்னு சொன்ன எரிசா அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி ஃப்ளேம் எம்பரஸ் ஆர்மரை போட்டுக்கிறா. இந்த ஆர்மர் ஃபயர் மேஜிக் அகைன்ஸ்டா ரொம்ப பவர்ஃபுல்லானது. நட்சோட பவரை பாதி குறைச்சு விட்டுரும். ஹாப்பி இதை தீவிரமா பார்த்துட்டு கேனா கிட்ட போய் என் கிட்ட இருக்கிற எல்லா காசையும் எரிசா மேல பெட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அட கல்தஞ்சக்காரா அப்படின்னு லூசி பாக்க, எனக்கு அவங்க 2 பேருமே தோக்க கூடாது அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த மணிக்கெல்லாம் இருக்க கூடாதுன்னு கிரே சொல்றான். நட்சோ அவளோட ஃப்ளேம் எம்பரஸ் ஆர்மரை பார்த்துட்டு, அப்படின்னா என்னோட ஃபயர் பவரை நான் கவலைப்படாம பயன்படுத்தலாமேன்னு சந்தோஷப்படுறான். இப்ப சண்டை ஸ்டார்ட் ஆகட்டும்னு மாஸ்டர் மக்ரோ சொல்ல, இப்படி சண்டை ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கல, ஒரு பெல் சவுண்ட் அந்த இடத்துல கேக்குது. ஒரு ஃப்ராக் லேடி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க, நான் கவுன்சில்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரீசெண்டா நடந்த ஈசன்வால்ட் கில்ட் இன்சிடென்ட்ல எரிசா நீ நிறைய பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் அழிச்சிருக்க, அதனால உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நட்சு ஷாக் ஆகி என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப கில்ட காட்டுறாங்க. உள்ள எல்லாரும் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நட்சு மட்டும் என்னை வெளியே விடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு சின்ன பாட்டில் அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப அவனை வெளியே விட்டா எரிசாவை காப்பாத்த போறேன்னு கவுன்சில் கூடயே சண்டை போட போயிருவான். அது இன்னும் பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுரும். அதனாலதான் எல்லாரும் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சீன் கட் ஆகுது. நேஷனல் கவுன்சிலோட ஃபியூரே பிரான்ச்சை காட்டுறாங்க. எரிசா இப்போ இந்த இடத்துல தான் இருக்கா. அந்த இடத்துல எரிசா ஜூலா பெர்னாண்டஸை மீட் பண்றா. கவுன்சில்ல இருக்கிற யாருக்கும் இந்த பேர் தெரியாது. ஷிக்ரேன் தான் இந்த மனுஷனை கூப்பிடுவாங்க. ஃபியூச்சர் ஆர்க்ல அதுக்கு ஒரு ஸ்டோரி வரும், அப்பெல்லாம் அதை பத்தி பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளும் அப்படியே கூப்பிட்டுக்கலாம். பார்த்து ரொம்ப நாளா எரிசா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ காண்டாயிக்கிட்டு இருக்கா. இவனை பார்த்ததும், ரொம்ப கோவப்படாத, இது என்னோட ரியல் பாடி கிடையாது, எல்லாமே ப்ரொஜெக்ஷன் தான். என்னோட ரியல் பாடி வேற இடத்துல இருக்கு. இந்த மாதிரி சின்ன கேஸ் விசாரிக்கிறதுக்காகலாம் எல்லாரும் வந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. மத்தவங்களுமே அந்த டோருக்கு அங்கிட்ட அப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. அதை கேட்ட எரிசா, நீங்க பண்ற டிராமா கிறுக்குத்தனமா இருக்கு அப்படின்னு கத்துறா. எதுக்காக கத்துற? ஆக்சுவலி இந்த டைம் நான் ஃபேரி டேலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் கவுன்சில்கிட்ட பேசினேன். ஆனா அங்க இருந்த சில மெம்பர்ஸ் அவங்க பிரச்சனைக்குள்ள மாட்டிக்க கூடாதுன்னு உன்னை இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டாங்க. இதை கேட்டவ கம்முன்னு கடடா அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒண்ணு, ஆனா நம்ம 2 பேத்துக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த அந்த இடத்துல சொல்லாத, அதை நான் உன்னோட நல்லதுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னு காத்துக்குள்ள சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அது என்ன விஷயம்னு நம்ம கிட்ட சொல்லல. பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த ஃப்ராக் லேடி, உனக்கு இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நடுங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஷிக்ரேனை பார்த்தா மனசுக்குள்ள என்னோட பிளான்ல இன்டர்ஃபியர்
இன்டர்ஃபியர் ஆகாத எரிசா, நான் நிறைய விஷயத்த கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கான். அப்படியே சீன் கட் ஆகுது. விசார்ட் கோட்டை காட்டுறாங்க. பாலி சுமத்தப்பட்டிருக்க எரிசா ஸ்கார்லட் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அவளும் முன்னாடி போறா. அப்படியே நம்ம கில்ட பார்த்தா லூசிக்கே வெறுப்பாயிருது. இப்படியே நம்மளால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு லூசின்னு மாஸ்டர் சொல்ல, எப்படி மாஸ்டர் பொறுமையா இருக்க முடியும்? அவங்க ராங்கான பர்சனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாரு, இப்ப நம்ம என்னதான் குதிச்சாலும் எதுவும் நம்மளால பண்ண முடியாது. பொறுமையா இருந்தா எல்லாமே சரியாயிரும் அந்த மனுஷன் சொல்ல, அந்த சைடு நட்சு என்னைய வெளியே விடுங்க, என்னைய வெளியே விடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் உடனே அதை பார்த்துட்டு, இல்லாத ஒருத்தனை நான் எப்படா வெளியே விடுறது அப்படின்னு அந்த பாட்டில உடைக்காரு. உள்ள இருந்து மக்காவை வெளியே வராரு. என்னைய மன்னிச்சிருங்க, நட்சுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், அதனாலதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றாரு. பிளாஷ்பேக்க பார்த்தா ஒரு நாள் நட்சுவ மாதிரி இந்த மனுஷன் லிசார்ட மாதிரி இவர் பையன்கிட்ட இருந்து நட்சுவை காப்பாத்தி விட்டுருக்காப்ல. லூசி இதை பார்த்துட்டு அப்ப ரியலான நட்சு எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, ரே கண்டிப்பா அவன் இந்நேரத்துக்கு எரிசாவை தேடி போயிருப்பான் அப்படின்னு சொல்றான். எல்ஃபன் அதை கேட்டுட்டு, என்னப்பா சொல்ற, கவுன்சில் எதிர்த்து அவன் சண்டை போட போறான்ற மணிக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, மாஸ்டர் மக்கள் கம்மனு கிடங்கடா, என்ன நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மறுபடியும் கோர்ட்ல காட்டுறாங்க. ஹெய்சன்வால்ட் கில்ட் இன்சிடென்ட் நடந்தப்போ ஓஷிபானா ஸ்டேஷன் அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கு பக்கத்துல இருந்த ரயில்வே பிரிட்ஜும் அழிஞ்சு போயிருக்கு. கடைசியா கிளவர் டவுன்ல இருந்த முக்கியமான பிரிட்ஜும் அழிஞ்சு போயிருக்கு. அங்க இருந்த ஐ விட்னஸ் எல்லாருமே ஒரு ஆர்மர் போட்ட லேடி தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணதா சொல்லிருக்காங்க அப்படின்னு கோர்ட்ல எரிசாவை பார்த்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேல, டக்குன்னு எரிசாக்கு பின்னாடி இருக்க சோறு உடையுது. எரிசாக்கே ஷாக்கி என்னடா நடக்குதுன்னு. நம்ம நட்ஸ் எரிசாவை மாதிரி காஸ்டியூமை போட்டு விட்டு, அது நான் தான்டா, அந்த எரிசா நான் தான், நீங்க யாரடா புடிச்சு வச்சிருக்கீங்க, அந்த எல்லா விஷயத்தையும் பண்ணது நான் தான்டா எரிசா அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் நெருப்ப கக்கிக்கிட்டு. கவுன்சில் மெம்பர்ஸே ஷாக் ஆயிருந்தாங்க, என்ன எலவடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு. நான் தான்டா எரிசா, நான் பண்ணதே தப்புனா அப்ப கில்ட் மெம்பர்ஸை கொல்ல பார்த்த நீங்க பண்ணது என்னன்னு சொல்றது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். டக்குனு அங்க இருந்தவங்க ரெண்டு பேத்தையும் பிடிச்சி ஜெயில போடுங்கவே அப்படின்னு சொல்ல, எரிசா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற. டக்குன்னு நட்சு, எரிசா அவங்க கிட்ட நான் அனுப்பி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் தான் எரிசா, என்னைய போடுங்கடா ஜெயிலுக்குள்ள அப்படின்னு கத்துறான். ஜெயிலுக்குள்ள எரிசா, நீ பண்ண காரியத்தால என்னால அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியல, இந்த அரஸ்டே ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு சொல்றா. ஃபார்மாலிட்டியா நாம பார்க்க, ஆமா இது ஒரு ஷோக்காக மட்டும்தான். கவுன்சில் பப்ளிக் கிட்ட இந்த மேஜிக் வேர்ல்டோட அமைதியை இன்னும் காப்பாத்துறாங்கன்ற விஷயத்த காட்டுறதுக்கான ஒரு சின்ன டிராமான்னு கூட இதை வச்சுக்கலாம். இப்ப கோர்ட் என்னை கில்ட்டின்னு சொல்லியிருந்தாலுமே எனக்கு எந்த ஒரு ரியல் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு சாயந்தரமே கில்டுக்கு நான் திரும்பி வந்திருப்பேன், ஆனா நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படின்னு சொல்றா. என்னதுன்னு நட்சு ஸ்டான்னா போய் பார்க்க, எரிசா இருந்தாலும் எனக்காக நீ வந்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. செல்லுக்கு வெளியே ஜூலா பெர்னாண்டோஸ் அப்படின்னா நட்சு ஃபேரி டெய்ல தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி நினைக்கான். அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஆட்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. நட்சு கிட்டுல குதூகலமா குதிச்சுக்கிட்டு இருக்கான், திரும்ப என்னோட ஃப்ரீடம் எனக்கே வந்துருச்சு அப்படின்னு. இப்படி நட்சு சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருக்கிறது கிரேக்கு கடுப்பாக்குது. அமைதியா கட்டடான்னு கத்திக்கிட்டு இருக்கா. மேராஜே நட்சோட இந்த பக்கம் கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லூசி டேபிள்ல பேன் படுத்துக்கிட்டு ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கான இவ்வளவு கவலைப்பட்ட அப்படின்னு பாக்கா. அப்பேல வாக்காபா, எரிசா கூட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஃபைட் என்னாச்சு நட்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமால அதை பத்தி நான் முழுசாவே மறந்து போயிட்டேன், எரிசா நம்மளோட ஃபைட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் கத்த. எனக்கு டயர்டா இருக்கு, பெற பாத்துக்கலாம் அவ சொல்றா. ஆனா அதை கேட்காம நட்சு அட்டாக் பண்றதுக்காக வர, அவ டக்குன்னு எந்திரிச்சு நட்சோட வயித்துல ஒரே குத்து, பையன் நாக் அவுட் ஆயிருதா. எரிசா வின் பண்ணிருதா. எல்லாரும் அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்காங்க. எரிசா வின் பண்ணிட்டா நட்சு, நீ ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் மாஸ்டர் மக்கரோ மட்டும் குயட்டா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு மேராஜன் கேட்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கம் வருதுன்னு அந்த மனுஷன் சொல்ல, அப்படின்னா அவன் வந்துட்டான் போலேன்னு மேராஜன் கேட்க, அடுத்த செகண்ட் கில்டுல இருந்து எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிருந்தாங்க மாஸ்டர் தவிர. அந்த நேரம் கில்டுக்குள்ள மாஸ்க் போட்ட ஒருத்தன் என்டர் ஆகுறான். இவனோட பேர் தான் மிஸ்டர் கன். இவனும் ஃபேரி டெய்ல் கில்டுல ஒரு மெம்பர் தான். அவன் பாட்டுக்கு கொஸ்டின் போட்டுக்கிட்டு வந்து இந்த கொஸ்டின் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கான். மாஸ்டர் உடனே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உன்னோட ஸ்லீப்பிங் மேஜிக்கை டிஸ்பல் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்றாரு. அவன் எக்ஸிட்ட பார்த்து நடந்துகிட்டு 5 4 3 2 1ன்னு சொல்றான். கரெக்டா அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புனதும் எல்லாரும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருந்தாங்க. எந்திரிச்ச எல்லாரும் இந்த மிஸ்டர் கன் பையன் வந்தாலே இப்படிதான் எதையாச்சும் பண்ணி விட்டு போயிருந்தான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. லூசி மிஸ்டர் கன் யாருன்னு சொல்லி கேட்கா. கிரே தான் யாருன்னு சொல்ல ஆரம்பிக்கான். மிஸ்டர் கன் ஃபேரி டெய்ல உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான விசார்ட். அவனோட ஃபேஸை யாருக்கும் காட்டுறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால அவன் எப்பப்பெல்லாம் கொஸ்டின் செலக்ட் பண்றதுக்காக கில்டுக்குள்ள வரணும் அப்பப்பெல்லாம் அவனோட ஸ்லீப்பிங் மேஜிக் போட்டு எல்லாத்தையும் தூங்க வச்சிருவான். இது ரொம்ப சஸ்பிஷியஸா இருக்கேன்னு லூசி யோசிக்கா. கிரே கண்டினியூ பண்ற, இதனாலேயே மாஸ்டரை தவிர்த்துட்டு வேற யாருக்கும் அவனோட மூஞ்சே தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்பெல்லாம் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, இல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேல பாக்காங்க. அங்க ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். அவனோட பேர் தான் லக்ஸஸ். ஹே உன்னை கில்டுல பாக்குறதே ரேரான விஷயமேப்பா அப்படின்னு பேசிக்கிறாங்க. கிரே லூசி கிட்ட, இவனும் இந்த கில்டுலயே ஸ்ட்ராங்கான லிஸ்ட்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். லக்ஸஸ் அங்க இருக்கிறவங்க கிட்ட, மிஸ்டர் கன் ரொம்ப ஷையான டைப், அதனாலதான் அவன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். நம்ம நட்சு லக்ஸஸ பார்த்து என் கூட சண்டை போடுவே அப்படின்னு கத்துறான். கிரே டக்குன்னு எரிசாவே உன்னை ஒன் ஷாட் பண்ணிட்டா, இப்ப இவன் கூட போய் சண்டை போட போறியான்னு கலாய்க்கிறான். லக்ஸஸ் டக்குன்னு எரிசாவே உன்னால பீட் பண்ண முடியலன்னா என்னெல்லாம் உன்னால தொடவே முடியாது அப்படின்னு கலாய்க்கிறான். இந்த வார்த்தை எரிசாவை காண்டாக்கிறது. என்னடா சொன்ன அப்படின்னு பாக்க கிரே அவளை கொஞ்சம் பொறுமையாக்க ட்ரை பண்றான். அந்த லக்ஸஸ் பைத்தியக்காரன் இந்த கில்டுலயே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர், அதான் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவு தைரியம் இருந்தா கீழே வந்து என் கூட சண்டை போடுவேன்னு நட்சு சொல்ல, உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ தான் போறணும், செகண்ட் ஃப்ளோருக்கு நீ வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வாரண்டான்னு நம்ம நட்சுவும் அட்டாக் பண்றதுக்காக போறான். ஆனா மாஸ்டர் மக்ரவ அவனை ஒரே அடியா அடிச்சு தரையில அமைக்கிறாரு. உனக்கு செகண்ட் ஃப்ளோர் போறதுக்கு பர்மிஷன் இன்னும் கிடைக்கல நட்சு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஆகணும்டான்னு சொல்லி லக்ஸஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் மக்ரவ் டக்குன்னு வாய மூடுறா அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இந்த பைத்தியக்காரன் வாய மூடாம ஃபேரி டெய்லோட ஸ்ட்ராங்கான
மெம்பருங்கிற டைட்டில நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது எரிசாவா இருந்தாலும் சரி, மிஸ்டகனா இருந்தாலும் சரி, யாராலையும் அந்த டைட்டில என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருதா. அதுக்கப்புறம் மீரா ஜெயின் கிட்ட லூசி செகண்ட் ஃப்ளோருக்கு எதுக்காக நம்ம போக கூடாதுன்னு கேக்குறா. மீரா ஜெயினும் சொல்ல ஆரம்பிக்கா, அதை பத்தி எல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற போர்டு கொஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அது எல்லாத்தையும் நாங்க எஸ் ரேங்க் கொஸ்டின் சொல்லுவோம். அந்த மிஷனை முடிக்கல யாராச்சும் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா போதும், அவங்களோட உயிரே போயிரும். இப்போதைக்கு நம்ம கில்டுல வெறும் 5 பேருக்கு மட்டும் தான் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கொஸ்ட் எடுத்து முடிக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்கு. அதுல எரிசா, லக்ஸஸ், மிஸ்டகன் இவங்க 3 பேருமே இருக்காங்க. அந்த கொஸ்ட் எதுவுமே ஆர்டினரி விசார்ட்ஸ்க்கான ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்றா. லூசி அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நடந்து வரா. இன்னைக்கு இந்த ஃபேரி டேல்ல இருக்கிறவங்களோட பவர் லெவல நான் கொஞ்சம் தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டேன். நாளையில இருந்து நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே போறா. கதவை திறந்து வீட்டுக்குள்ள பார்த்தா அங்க நட்ஸும் ஹாப்பியும் வெயிட் தூக்கிட்டு இருக்காங்க. வெல்கம் பேக் லூசின்னு நட்ஸு சொல்ல லூசிக்கு பயங்கர காண்டாகுது. இந்த எக்ஸசைஸ் மயிரெல்லாம் உங்க வீட்ல போய் பண்ணுங்கடா அப்படின்னு மிரட்டா. என்னமா இப்படி சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் டீம் தானே, உனக்காக பிங்க் தம்பிள் கூட வச்சிருக்கேன், உனக்கு பிங்க்னா பிடிக்கும் தானே அப்படின்னு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நட்ஸு எதுக்கு வந்தானோ அந்த மேட்டரை சொல்ல ஆரம்பிக்கா. நம்ம எரிசான் லக்ஸஸ் எல்லாம் பீட் பண்ணணும்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகணும். அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லடா, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்புங்கடா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது லூசி, நம்ம எஸ்ராங் மிஷனுக்கு போக போறோம்ன்ற மேட்டரை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு நட்ஸு சொல்ல ஹாப்பியா அந்த மிஷனோட போஸ்டர் எடுத்து காமிக்கா. லூசி அதை பார்த்துட்டு உனக்கு தான் செகண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கே பர்மிஷன் இல்லை, எப்படி எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கா. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி பறந்து போய் ஆட்டையை போட்டு வந்துட்டேன்னு ஹாப்பி சொல்றான். நட்ஸு உடனே இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எஸ்ராங் மிஷனுங்கிறதுனால போர்ட்ல இருக்கிற ஈஸியான கொஸ்ட்டை தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன், ஆனா இதுக்கே 7 மில்லியன் ஜோல்ஸ் தராங்கப்பா அப்படின்னு சொல்றான். லூசி டக்குன்னு ஸ்டாப் பண்ணி நம்ம எங்கேயும் போக போறதா, எஸ்ராங் மிஷனை முடிக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் குவாலிஃபை ஆகல அப்படின்னு சொல்றா. ஆனா அப்படி மட்டும் நம்ம அதை முடிச்சோம்னா மாஸ்டர் கண்டிப்பா நம்மளோட ஸ்ட்ரென்த் அக்னாலேஜ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றான். ஆனா லூசி அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஹாப்பி உடனே இது ஒரு ஐலாண்ட சேவ் பண்ற மிஷன் தான் அப்படின்னு சொல்ல என்னதுன்னு கேட்க ஹோர்ஸ்டு கலூன் ஐலாண்டுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அடுத்த செகண்ட் லூசி வாய்ப்பே இல்லன்றதா. ஹாப்பி என்னோட பாதி மீனை கொடுத்தாலாச்சும் வருவியான்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ அப்படின்றதா. சோ வேற வழி இல்லாதனால அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனா அந்த போஸ்டரை மட்டும் தரையிலே விட்டுட்டு போயிருந்தாங்க. ஐயோ இந்த போஸ்டர் இப்ப நான் திருடின மணிக்கு ஆயிருமே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவ அந்த போஸ்டர்ல ஒரு விஷயத்தை நோட் பண்றா. அந்த 7 மில்லியன் ஜோல்ஸ் கூடவே சேர்த்து மிஷனை கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா ஜோடியாக் கேட் கீயும் ரிவார்டா தராங்க. அதை பார்த்ததுமே லூசியோட மனசு மாறி போயிருது. டக்குன்னு வெளியே போய் நட்ஸுவையும் ஹாப்பியும் கூட்டு என்னையும் உங்க கூட கூட்டு போங்கன்னு கத்துறா. அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குற வரைக்கும் டாடா பை பை, see you. தலை வலிக்குது.